எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்க சம்யுக்தா அருண். நல்லா இருக்கீங்களா? எனக்கு வீட்டில் பொழுது போகலன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? புத்தகம் படிப்பேன். நிறைய புத்தகம் இருந்தா கூட நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன எங்க தாத்தா புஸ்தகப்புழுன்னு கூப்பிடுவாரு. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, புத்தகம் படிச்சுக்கிட்டே ஒலி புத்தகம் கேட்கறது. நீங்க பொழுது போகலன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையில என்ன மாதிரியே ஒரு புஸ்தக புழு இருக்கா. அவ பேரு புச்சுக்கு. கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? வாங்க கேட்கலாம். புஜுக்குவுக்கு ஒரு புத்தகம். புஜுக்கு குளிக்கவா? புஜுக்கு சாப்பிடவா? புஜுக்கு பள்ளிக்கு நேரமாவுது. புஜுக்கு பேருந்துல ஏறு. புஜுக்கு வீட்டு பாடம் செய். புஜுக்கு எங்க? புஜுக்கு வேலையாக இருக்கிறாள். அவளுக்கு படிக்க ஒரு புத்தகம் கிடைத்துள்ளது. புஜுக்கு எப்போதுமே படித்துக் கொண்டிருப்பாள். வீட்டில், பள்ளியில், பூங்காவில், படுக்கையில் பக்கம் பக்கமாக புத்தகமாக ஒன்றன் பின் ஒன்றாக அவள் எல்லாவற்றையும் படித்துவிட்டாள். நீ ஏன் எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்க புஜுக்கு என்கிறான் போல்ட். வா, அதுக்கு பதிலா ஒரு கார்ட்டூன் பார்க்கலாம் என்கிறான் டோட்லா. புத்தகங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரும் என்கிறாள் புஜுக்கு. பாரு, ஒரு வட்டம் இருக்கா, இங்க ஒரு கோடு, அது அப்படி தள்ளு, இதை இப்படி இழு. இங்க ஒரு எழுத்து உருவாகி விட்டது. எழுத்துக்களை வரிசையா கோத்தா ஒரு வார்த்தை கிடைக்கும். வார்த்தைகள் அறிவூற்ற மாதிரியோ, வேடிக்கையாவோ, சோகமாவோ, சுறுசுறுப்பு கொடுக்கற மாதிரியோ பலவிதமா இருக்கலாம். வார்த்தைகளை ஒன்று சேர்த்தா அவை வாக்கியமா மாறும். வாக்கியங்கள் கதைகளாக மாறும். படிச்சு பாரு. ஆஹா, நீ வேற ஒரு உலகத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இன்று புஜுக்கு குழப்பத்தில் இருக்கிறாள். அவள் எல்லா புத்தகங்களையும் படித்து தீர்த்து விட்டாள். நூலகத்தில் அவளுக்கு எட்டும் இடங்களில் உள்ள புத்தகங்களை எல்லாம் முதல் அத்தியாயத்திலிருந்து முடிந்தது வரை படித்து விட்டாள். நான் என்ன செய்வேன்? இனிமே படிக்க புத்தகங்களே இல்லையே என்று புலம்பினாள் புஜுக்கு. கொஞ்சம் இருங்கள், அங்கே என்னவோ இருக்கிறதே. புஜுக்கு மேலே பார்த்தாள். அங்கே ஒன்றல்ல, இரண்டல்ல, இன்னும் 3 அலமாரிகள் நிறைய புத்தகங்கள் இருந்தன. எவ்வளவு புத்தகங்கள்! புஜுக்கு ஆச்சரியத்தோடு முணுமுணுத்தாள். ஆனால் இன்னமும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. புஜுகுவின் உயரம் மிகவும் குறைவு. ஆனால் அலமாரியோ மிக மிக உயரம். புஜுக்கு எப்படி அங்கே போவாள்? துணிக்காய போடுற கொடிய வச்சு ஏறலாமா? அம்மாவோட புடவைய உபயோகித்து ஏறலாமா? இல்லனா இந்த அறையில இருக்கிற மேஜை, நாற்காலிங்க இதெல்லாம் பயன்படுத்தினா என்ன? இங்க ஒரு ஒட்டகச்சிவிங்கி இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று நினைத்தாள் புஜுக்கு. ஒரு குரங்கு இருந்தா கூட நல்லா இருக்கும். இல்லனா ரெண்டுமே இருந்தா? புஜுக்கு ஒரு திட்டம் போட்டாள். போல்ட்டுவையும் டோட்லாவையும் உதவிக்கு கூப்பிட்டாள். சத்தம் போடாமல் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் ஏறினார்கள். போல்ட்டு, நீ கனமா இருக்க என்று புகார் கூறினான் டோட்லா. அந்த கடைசி ரசகுல்லாவை சாப்பிடாதன்னு சொன்னேன்னு கேட்டியா? நான் கனமா இல்ல, புஜுக்குதான் என்று கிசுகிசுத்தான் போல்ட்டு. கிட்டத்தட்ட எட்டியாச்சு என்றாள் புஜுக்கு. அந்த நொடியில் எல்லாம் பிசகியது. என்ன நடக்குது இங்க என்றவாறே வந்தார் ஒரு மிக உயரமான நூலகர். அவர் புஜுக்குவை கீழே இறக்கினார். போல்ட்டுவும் டோட்லாவும் ஓடிவிட்டனர்.
தன் கைக்கு கிடைக்காமல் போய்விட்ட அந்த புத்தகத்தை ஏக்கத்துடன் பார்த்தாள் புஜுகு. நான் உதவட்டுமா என்று கேட்டார் அந்த உயரமான நூலகர். கீழே இருக்கிற புத்தகங்கள்லாம் படிச்சு முடிச்சுட்டேனா? எனக்கு படிக்க புத்தகங்களே இல்லையா, அதனாலதான் நான் அந்த அலமாரியில ஏற பார்த்தேன் என்று வருத்தத்துடன் சொன்னாள் புஜுகு. அதையே என்கிட்ட சொல்லல என்றார் அந்த நூலகர். நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீ புத்தகத்தை எடுக்க மேல ஏற வேண்டியதில்லை. நான் உன்னை தூக்கட்டுமா? புஜுகு தலையசைத்தாள். நான் இந்த புத்தகத்தை எடுத்துக்கிறேன், இதையோ என்று மகிழ்ச்சியோடு சொன்னாள் புஜுகு. இதையும் எடுத்துக்கோ என்றார் நூலகர். நான் சின்னவளா இருந்த போது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். நன்றி. நீங்க சின்னதா இருந்தீங்களா என்று கேட்டாள் புஜுகு. ஆமா, உன்னை விட குட்டியா இருந்தேன் என்றார் அந்த உயரமான நூலகர். ஆனா அப்புறம் வளர்ந்துட்டேன். நீயும் கூட வளர்ந்துடுவ. அது வரைக்கும் உனக்கு வேண்டிய புத்தகத்தை நீ என்கிட்ட கேட்கலாம். அத உனக்கு நான் எடுத்து தரேன். ஆனால் புஜுகு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாளா என்ன? இல்லவே இல்லை. அவள் புத்தகத்தில் மூழ்கி விட்டாள். வட்டத்திலும் கோட்டிலும் ஒவ்வொரு எழுத்தாக, வார்த்தை வார்த்தையாக, அடுத்தடுத்த வாக்கியங்களாக, இப்போது ஒரு கதையில். ஏனென்றால் புஜுகுவுக்கு ஒரு புது புத்தகம் கிடைத்திருக்கிறது. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? நீங்களும் நிறைய புத்தகம் படிப்பீங்களா? சபாஷ். என்னது, புத்தகம் படிக்க மாட்டீங்களா? ஏன்? அடடா, நான் சொல்றது பாட புத்தகங்கள் மட்டும் இல்ல. நான் சொல்றது கதை புத்தகங்கள். கதை புத்தகங்கள் மாதிரி அருமையான தோழர்கள் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு எப்போ பொழுது போகலனாலும் ஏதாவது ஒரு கதை புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்களேன். ஒரு புத்தகத்தை எடுங்க, பிடிக்கலையா இன்னொரு புத்தகத்தை எடுத்து பாருங்க. அந்த மாதிரி புத்தகமா நீங்க எடுக்க எடுக்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதை புத்தகம் நிச்சயமா கிடைக்கும். எங்க போய் இவ்ளோ புத்தகத்தை எடுக்கிறது? உங்க பள்ளியிலயோ இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நூலகத்திலயோ நீங்க போய் அங்க என்னென்ன மாதிரி புத்தகங்கள் இருக்குன்னு பாருங்க. உங்க அப்பா அம்மாவை அந்த நூலகத்துல உங்களை சேர்த்து விட சொல்லுங்க. வாரம் போய் புதுசா புத்தகங்களை எடுத்துட்டு வந்து படிச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகமா இருந்தா அத உங்க அப்பா அம்மா கிட்ட வாங்கி தர முடியுமா அப்படின்னு பணிவா கேளுங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா எங்க வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு நூலகத்துல சேர்த்து விட்டாங்க. வாரம் போய் புதுசா கதை புத்தகங்களை எடுத்துட்டு வந்து நிறைய படிப்பேன். கோடை விடுமுறை விட்டுட்டா பயங்கர சந்தோஷம் எனக்கு. ஏன், நூலகத்திலேருந்து எக்கச்சக்க புத்தகங்களை எடுத்துட்டு வந்து படிக்கலாம்ல. நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போனா கூட அங்க இருக்கிற கொல்லை பக்கத்திலயோ கிணத்தடியிலயோ மரத்தடியிலயோ உட்கார்ந்துகிட்டு புத்தகங்களா படிச்சு தள்ளுவேன். நம்ம வளர்த்துக்க வேண்டிய நல்ல பழக்கங்கள்ல புத்தகம் படிக்கிறது ரொம்ப முக்கியமான பழக்கம். புத்தகங்களை மட்டும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பொழுது போகலன்னு ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. அதனால உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நூலகத்துக்கு போய் கண்டிப்பா புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கங்க. இன்னொரு கதையோட நானும் சம்யுக்தா அருணும் உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நன்றி, வணக்கம். புஜுகுவுக்கு ஒரு புத்தகம். எழுதியவர் தீபாஞ்சனா பால். தமிழில் எஸ். கிருஷ்ணன். வெளியீடு பிரதம் புக்ஸ்.